நம்ம விளையாட போகிற என் பேரே பாப்பி பிளே டைம் சாப்டர் 2. இதுக்கு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாட்டு போட்டிருப்போம். அது மறக்காமல் பார்த்துட்டு வாங்க கைஸ். சரி கைஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வியூஸ் கொடுத்தீங்க. சாரி கைஸ், இத்தனை நாளாக வீடியோ போடாததுக்கு வெரி சாரி. சரி கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே போகலாம். சரி கைஸ், இப்போ இன்ட்ரோவை பார்த்துட்டு வாங்க. சரி கைஸ், இன்ட்ரோ இப்போ பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே போயிட்டுருக்கோம். அவ்வளோதான் வந்துருச்சு. இருங்க கைஸ், என்ன கைஸ் இதில் இருந்தா இன்னும் வரல. ஒரு வேளை ஃபஸ்ட்லேருந்து அங்கே வெளியேந்து வரணுமோ? சரி கைஸ், வெளியேந்தே வருவோம். ஓகே, வெளியே போவோம். நம்ம முதல்ல இந்த பஜலை முடிச்சுப்போம். ஓகே கைஸ், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருக்கு ஒரே நிமிஷம் கைஸ், நான் போய் பிரைட்னஸ் மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ தான் கைஸ் நல்லா தெரியுது. கேம் கூட வந்தாச்சு. ஓ, டோர் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வருமா? சரி கைஸ், இது வருது, நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Welcome to Statues. This advanced obstacle course is designed to test your physical endurance and strength. The rules are simple. The lights will turn off. You can move through the obstacle course at this time. However, when the lights turn on, you can look around but cannot move. You may move again once the lights turn back on. The lovable PJ Pugapillar will follow you. If PJ reaches you, your test is over. That's all. Good luck. Okay guys, இப்போதைக்கு போவோம். இப்போதைக்கு இந்த ஸ்பீச்சில் எனக்கு கேட்க விருப்பமே இல்லை, சுத்தமாக விருப்பமே இல்லை. இப்போ அந்த திறந்தோடனே ஓடுறோம். இது எந்த நேரத்தில் திறக்குதுன்னே தெரியாது கைஸ். திறந்தோடனே ஓடுறோம். வெயிட்டிங்கில் தான் இருக்கேன் நான். பிஜே அவங்ககிட்ட நான் சிம்பிளாக எஸ்கேப் பார்க்க போகிறேன்டா. பிஜே பக்கப்பில் அவ்வளோ பாருங்க சொல்லி சிரிச்சிட்டு இருக்கிறான். ஆனால் கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விட்டே வரக்கூடாது. நம்ம இது வரைக்கும் ஒரு கேம்லேயே விட்டாங்க. ஏன்னா ஒரு தடவை ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஆனால் ஒரு தடவை ஸ்விங் பண்ண தெரியாமல் கீழே வந்துட்டேன். மற்றபடி நான் எங்கேயுமே கீழே வந்ததில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க குட் லக் அப்படின்னா. அவ்வளோதான், லைட் வந்து ஆஃபாக இருக்குது. ஓகே கைஸ், லைட் ஆன். ஓடு கைஸ், நம்ம முன்னாடி கடைசி அந்த லைட்லாம் பிளிங்க் பண்ணும்போது ஒரு குதி குதிச்சிடணும். இப்போ அது கணக்கே வராதிங்க. இது பயமாக இருக்குது கைஸ். நீங்கள் எந்திரிச்சுக்கோங்க, கிடைக்கிற. ஓகே கைஸ், இங்கே மொத்தம் 3 பைப் இருக்குது. ஈஸி, மீடியமும் ஹார்டா. எனக்கு எந்த பைப்புமே எனக்கு கைஸ், நான் வந்து என்ன பண்ணேன் கைஸ், நானும் உங்களுக்கு நீங்கள் சொல்கிறேன், எந்த பைப்பெல்லாம் நீங்கள் எந்த பைப்பெல்லாம் போ. ஓகே, இங்கே கூட வெளிச்சமாக இருக்குது கைஸ். இங்கே இல்லை, உள்ளேயும் லைட் இருக்குது. அதனால தான் கைஸ் இங்கேயும் நல்லா. ஓகே, ஃபோன் வந்தாச்சு. வியா கைஸ், அங்கே என்னமோ தெரியுது, அங்கே போயிடலாம் நம்ம டக்குன்ட்டு. இந்த இடத்துக்கு மட்டும் நம்ம போயிட்டோம், நமக்கு எங்கேயாச்சும் வெளியே போகிறதுக்கு கூட வழி கிடையாது. இன்னும் கைஸ், இதை நான் எப்படி கைஸ் போகிறது? ஓகே கைஸ், வந்தாச்சு. இருங்க கைஸ், இதை போட்டுக்கலாம். பிஜே அங்கே இருக்குது. வணக்கம்டா. ஏற்றிங்களா? பிஜே பக்கம் பிள்ளைகிட்ட இருந்து வச்சுக்க போயிட்டான். ஹாய், எப்படி இருக்க? ஓகே, எல்லாமே தொலைவி பார்ப்போம். இங்கே ஒரு ஓட்டை இருக்கு. விழுந்தானா கன்ஃபார்ம் அவ்வளோதான் கைஸ். இதுக்கு முன்னாடியாச்சும் பரவாயில்ல, அது குட்டி ஓட்டை, இது பெரிய ஓட்டை. விழுந்தானா அவ்வளோதான். மேலே இருக்கு. அவ்வளோதான், விழுந்தாச்சு. இதுக்குள்ளே வந்தாச்சு. இதுக்குள்ளே வந்து இதுக்கு மேலே போய் இங்கே போகணும். ஓகே கைஸ், டக்குன்னு கேமை ஸ்பீட் ரன் பண்ணுவோம். மணி இப்போதைக்கு டைம் வந்து 4 நிமிஷம்.
56 செகண்ட் இருக்கு. மேலே என்னடா இது ஏதோ ஒன்று கீழே இருக்குதான்னு பார்க்கணும். வென்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். வென்ட் இல்லாமல் வேறு எதுவும் கேஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. இவனுக்கு சீக்கிரட்டாக தான் கேஸ் ஏதோ ஒன்று வச்சுருப்பானுங்க. எங்கடா வச்சுருக்கீங்க? ஒன்றுமே தெரியல கேஸ். இருட்டாக இருக்குது. அங்கங்கே இருட்டாக வேறு இருக்குது. ஒன்றுமே தெரியல. பார்த்துட்டேன். அதுதான் கேஸ். இதுக்குள்ளே பூந்தோன்னா இடியே போகணும். இது வழி இல்லை. ஓகே, அப்படி அங்கே ஒரு மேலே ஒரு வழி ப்ளீஸ். ஆனால் இந்த லெவல் ஒன்றுமே அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை. கேம் முடித்தோடனே வந்துட்டு வேக்கே கேமெல்லாம் லேட்டெல்லாம் ஆகாது போல். டக்குன்னு கேம் முடிச்சுட்டு போகிறோம். பேலின் முடிஞ்சுது. வாட்டர் ட்ரெட்மெண்ட். ஓகே, இந்த பசிலு ஓகே இருங்கேஷ். அந்த பெரிய இது வந்து நம்ம சைடு வச்சுக்கலாம். ஏன்னா மற்ற இடத்துலலாம் கிட்டியாக தானே இருக்குது. ஓகே கைஸ், கரெக்டாக இருக்குது. ஏன் தெரியும், ஏன் ப்ரோ இப்படி வச்சிங்கன்னா தெரியல. இந்த மாதிரி இருக்குது. நானும் சும்மா அழுத்திக்கிட்டு இருந்தேன். 1 2 இன்னொன்று வந்துச்சு. எனக்கு அங்கே இருக்குது பொம்மை செய்கிறது. அப்போ இங்கே தான் நம்ம பொம்மை செய்யணும்னு நினைக்கிறேன். ஓகே, இவனை அப்புறமா கூட அழுத்தி. எதுக்கு இந்த பொம்மை? பொம்மைலாம் இப்படி போகிறதுக்கு பதிலாக இப்படி போகும்போது. அப்போ இன்னொன்று பொம்மை, இன்னொன்று இது எங்கே? அங்கே இருக்குது. அப்போ அங்கே தான் இன்னொன்று இதுவும் இருக்கும். எப்படி இது ஸ்டார்டிங், இதுக்கிட்ட ஸ்டார்டிங் இதுவும் அந்த மாதிரி. இங்கே பாருங்க, இந்த மாதிரி கருப்பாக கொடுத்துருந்தா நாங்கள் என்ன கேஸ் பண்ணுவோம். எனக்கு இப்போதைக்கு மொபைலுன்றதுனால கருப்பாக தெரியுது. கருப்பு தான் அவ்வளோதான். என்ன கேஸ் இது? மஞ்சள் கலர்லாம் கரெக்டாக போக ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ண போகிறேன்னா, இது முதல்ல கொடுத்துக்க வரேன். ஏன் இது இங்கே இருக்கா? இப்போ இது இங்கே அழுத்தி விட்டா இப்போ இது இங்கே வந்துடுமா? இது இப்படியே தானே இருக்கா? அப்போ இது இந்த சைடு வரணும். ஏன் அந்த சைடு போகுது? இப்போ அது இப்படி போட்டோடனே அதை நம்ம அழுத்தணும். இப்போ அது வரணும். டக்கு டக்குன்னு எடுத்துடணும். என்ன கேட்குது லாஜிக்கு? இது எந்த சைடு இருக்குது? நல்லா பாருங்க. இது அழுத்தா? அப்போ இதை அழுத்தணும். அப்போ அதை அழுத்தணும். எனக்கு என்னமோ இது பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இது இப்படி வருதா? இந்த அப்படியே இந்த சைடு அப்படியே ரிப்பீட் ஆகுதா? அப்போ அப்படியே இந்த சைடு. அவ்வளோதான், பேலன்ஸ் பண்ணியாச்சா? இப்போ கூட வர மாட்டேங்குது. இருங்க, என்ன கைஸ் இது? இன்னும் இது இப்படி வருதா? இது இப்படி இது இப்படி போட்டுடலாம். ஓகே, ஏன் கைஸ் எனக்கு இப்படி குழப்பறானுங்க? இது இங்கே வருதா? இதை இங்கே போட்டுடணும். அப்படியே இதை வந்து எடுக்கணுமா? அப்படி போச்சுன்னா எப்படி வர வச்சிடணும். எப்பா கைஸ், இது என்ன கைஸ் பசில்? அது டக்குன்னு அது கிட்ட வந்ததுக்கப்புறம் ஓகே, நம்ம இப்போதைக்கு எது கீழே கீழே இதுக்கு இது பிடிச்சி இழுத்துப்போம். ஓகே, அடியில் வரைக்கும் வந்தாச்சு. ஏ கைஸ், லெஃப்ட்லேருந்து அடியில் வந்தாச்சு. இப்போதைக்கு பொம்மை எடுத்துட்டு அந்த சைடு போகலாம். நான் இப்போதைக்கு என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, சாதாரணமாக போகும் கைஸ். ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக. என்ன கைஸ் இது 2 எங்க பக்கத்து கிட்டே இருக்குதுன்னு பார்த்தா அதில் போகணும் இல்லை. சரி கைஸ், ஓகே முதல் இதை வெறும் இன்னும் 4 நிமிஷம் ஆயிடுச்சே. ஓகே, அந்த குட்டியில் வந்து அந்த சைடு போடணும். அதனால தான் நான் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன். இல்லைனா நான் பாட்டுக்கு பெருசு இதை எங்கள் சைடு போட்டு போயிடுவேன். ஏன்னா பெரியது ஏற்கனவே எங்கள் சைடில் தான் இருக்குது. இது 2த்தையுமே தனியாக நோற்றணும். இதை நோற்றினா இதுவும் ஒன்று வருது பெருசும். அதனால் இப்போதைக்கு நானும் நாங்கள் பொம்மை இதுதானே கேஸ் நம்மளை அடிச்சிட்டு இருக்கு. மியூசிக்கல் மெமரி பார்ட் 1ல், பார்ட் 2ல் வேக்கிய வகை, இந்த பார்ட்டில் தேர்டு கேம். ஓ இல்லை பாருங்கள், இடம்லாம் இருக்குது. ஓகே, என்ன கேஸ் இது? ஓ பசில் இருக்கு. ஐயோ கைஸ், செல்ஃபு பறகுது நம்ம அடித்தா. இது யார்? ரோபோட்டா? இருங்க பாட்டு பாடணும். ஐ எம் ரோபோட் அப்படின்னு சொல்லுது.
கைஸ் இந்த சைடு இடம் இருக்கிறது நம்ம வந்த வழி. அப்போ நம்ம இப்படி போனால் இப்படி வந்தால் இந்த சைடு போக முடியல. ஓ இதுதான் இங்கே இருந்தாலும் நம்ம எட்டி பார்த்தோம். ஐயோப்பா ஓடுற சை அவ்வளோ சொல்லி முடிஞ்சிச்சு. நம்ம இது வரைக்கும் கேம் விளாண்டதில் செகண்ட் டே. எப்போ ஃபஸ்ட்டு டே எப்போ ஆனால் ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஸ்டார்டிங்கில் நான் இப்போ தேர்டு பார்ட்டில் இங்கே ஆகிறோம். உனக்கு சாவனே வராது எந்திரு அப்படின்னு சொல்கிறான். என்னடா இது இவனுக்கு சொல்கிறத பார்த்தா சாவு கூட நம்ம வந்து உண்மை இல்லாமல் மாற்றிடலாம். எந்திரி அப்படின்னு சொல்லிட்டானுங்க. ஏண்டா டேய் என்ன இது தூக்கி விட்டுருது என்ன மேலே. இப்போ என்ன இங்கே வேணுமா? இப்போ எதுக்கு இங்கே இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பண்ணிட்டு அடி ஒரு ரெஞ்சு போச்சு. ஐயோ ஏன் ப்ரோ அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்களா? இப்போதான் கிளிச் ஆயிடுச்சு கை கிளிச் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். சிம்பிளாக முடிச்சிட்டேன். 2 இடத்தையும் திறந்துட்டேன்னா அடுத்து இங்கே வந்து இந்த ஒரு பசிலை முடிக்கிறதுக்கு தான் இவ்வளோவா? சிம்பிளான பசில் தான், ரொம்ப கஷ்டம்தான் இல்லை. நம்ம கடைசி செகண்டு பார்ட்டில் பார்த்தோமே அந்த பசில் லெவலுக்குலாம் இல்லை. ஆனால் இப்போதைக்கு எனக்கு அது தேவையில்லை. நான் இதில் வந்து வச்சுப்பேன். அவ்வளோதான். எங்கே போகுது? இந்த இடம் எனக்கு தெரியும். ஏன் இவ்வளோ நேரமாக இந்த வண்டி என்ன கேஸ் பண்ணிட்டு இருந்துச்சு? நம்ம போகும்போதுலாம் இந்த ஒரு தடையும் கூட இல்லை. இந்த மாதிரி வட்டையும்ட்டு சரி வாங்க. இப்போ இந்த பண்ண கேம்ல இப்போ நம்ம சீட் பண்ணிட்டோம். இப்போ கடைசி கேம் விளையாட போறோம். என்ன கேம் கைஸ்? கண்ணாமூச்சி ஐடன்ஸுக்கு. என்னடா கைஸ் குதிச்சுரா சாய். பொறுமையாக போகிறதெல்லாம் இல்லை. ஓடி வந்துட்டு குதிச்சுட்டாரு மேலேருந்து. குதிக்காமல் இருந்தது டக்குன்னு சொல்கிற ஹைட் வச்சுக்கோ. அது ஒளியிற மாதிரி இல்லை. ஒளியிற மாதிரி இருந்தால் கன்ஃபார்ம் மாட்டியிருப்பான். ஏன்னா இந்த ஃபேக்ட்ரியில் எங்கே ஒளியிறதுன்னு கேட்குது. கேஸ் இந்த ஃபேக்ட்ரி என்ன கேஸ் இது? எனக்கு ஒரு டவுட்டு. இது ஃபேக்ட்ரியா இல்லை ஒரு வேர்ல்டா? போகுது போய்கிட்டே இருக்குது. எனக்கு வேணா ஒரு டவுட். உள்ளே அந்த வேகத்துக்கு வெளியே போகலாம்ல. ஏன் இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்துக்கிட்டு நம்ம தான் 10 வருஷம் கழிச்சு நம்ம இன்விடேஷன் கொடுத்தாங்களே, சரி வேலைக்கு போவோன்னு போனோம். ரொம்ப நம்மளே வாங்கிக்கிட்டோம். இப்போ இங்கே பார்த்தா பொம்மைங்களாம் நம்மளும் வந்து அடிக்குது கைஸ். இங்கே நம்ம க்ரஷிங் மிஷின் இருக்குது போல். அந்த க்ரஷிங் மிஷின் தான் இப்போதைக்கு தோணும். பசில் பண்ணுமா? என்னடா பசில் பசில் ஏதோ ஒன்று பண்ணணும்னு தெரிஞ்ச பசில் பண்ணால் ஓகே. பசில் இருக்குது பண்ணலாம் அப்படின்றலாம். என்ன பசில்னே தெரியல. என்ன பண்ணுறது நானே பாருங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றிட்டுருங்க. இந்த மாதிரி என்னவோ இருக்குது. நம்மளும் பார்த்தீங்கன்னா தொலைவோம் எல்லா இடத்துலையும். இந்த இடம் ஒரு இடம் இருக்குது. இங்கேயும் ஒன்றுமே இல்லை. எனக்கு இப்போதைக்கு எதுவுமே இல்லை கேஸ். இப்போதைக்கு எனக்கு அங்கே போனோம். எக்ஸிட்டுக்கு ஒரு டோருக்கு பாருங்கள். இந்த ஓட்டை இருக்கா? இந்த ஓட்டையை நான் கவனிக்கல. ஓகே உள்ளே போயிடலாம். இங்கே கேஸ் இங்கே பார்த்தீங்களா? இங்கே பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. இல்லை ஒளி ஏற்கல. கண்ணு முன்னாடியே இருக்குது. ஒளி வச்சுருந்தா கன்ஃபார்ம் நான் கண்டுபிடிச்சிட மாட்டேன். ஓகே கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கேண்டி கேட். ஓகே இந்த ஏரியா வந்து இப்போயே போட்டுருச்சு பாருங்க. இந்த ஏரியா வந்து லோடிங் ஆகுது அப்படின்ட்டு. ஓகே ஒன்றுமே இல்லை. இந்த 2 டப்பாங்க இருக்குது கிச்சிக்கு. ஆனால் இது திறக்காது.
ஓகே இந்த சைடு வந்தேன்னா வேற எங்கேயுமே வழியும் இல்லை. இந்த சைடு தான் வர சொல்கிறாங்க. இங்கேயும் இல்லை, வழி வேறு எதுவுமே இல்லையே. என்ன கேஸ் பண்ணுறது? பிச்சுக்கு இதுவுமே இல்லை, இங்கேயுமே இல்லை. நான் எங்கே கேஸ் பண்ணுறது? என்ன பண்ணுறது நானே பாருங்கள். நான் சுற்றிட்டு இருக்கிறேன், என்ன பண்ணுறதுனே தெரியாமல். என்ன பண்ணலாம்? திரும்பி என்னை விடுங்கண்ணா, நான் வெண்டோலியா கூட போகிறேன். எல்லா பைக்குமே ஒரு இடத்த தாண்டி தான் போயிட்டேன். இந்த சைடு பார்த்தா செவர் இருக்குது, இந்த சைடு போதாப்பா. இந்த சைடு நான் போகணும். ஓ, லிவரை பார்க்காம கேஸ் ரொம்ப நேரத்தை வந்து இந்த லிவரை பார்க்காம நான் வேஸ்ட்டு பண்ணிட்டேன். ஒரு லிவர் எந்த சைடு அப்பயும் இப்போ தப்பாக தான் போனேன். இது திடீர்னு நீங்கள் மாமியில் உங்களுக்கு வந்து அகியோ கிச்சது அவ்வளோதான் எடுத்துட்டேன். ஓகே, வெரி சீட்டு. ஓகே, இவ்வளோ பெரிய லிவரா? கியர் வேணுமா? ஓகே, நான் கேஸ் இது கதவு மூடி இருக்குன்னு பார்த்தா திறந்துருக்கு. ஓகே, ஓகே என்ன பண்ணலாம்? சரி மேலே போவோமா? மேலே போனால் தான் தெரியும். 1 ரெட் கலரு, 1 ப்ளூ கலர், 2 மூணாவது இது ரெட்டு ப்ளூ க்ரீன். இருங்க போட்டுடலாம், இருங்க. ரெட்டு ப்ளூ கலர் எங்க? ப்ளூ க்ரீனு. ஏன் ப்ரோ கடைசி கலர் பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, அது எப்பயுமே கடைசியாக இருக்க கலர் தாங்க. ஓகே கைஸ், சிம்பிளாக இருக்கிறதுல சிம்பிளஸ்ட்டு பசில் நான் பார்த்ததுலே இதுதான், பார்த்து போய் டைமில். ஓகே போகலாம். ஜம்ஸ்கேர் பண்ணிட்டு மாமி லாங் லெக்ஸ் ஜம்ஸ்கேரு மேலே புடுறாடே, பிடிக்கல. அவ்வளோதான், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இல்லைன்னா என்னத்துக்கு மாமி லாங் லெக்ஸ் நம்ம மாட்டியிருப்போம். என்னத்துக்கு நம்ம இன்னுமே இங்கே தான் இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கணும், அது வரைக்கும் நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் வச்சு பேக்ரவுண்ட் மியூசிக் போனோம். அது வரைக்கும் தான் நான் சவுண்ட் வச்சுருக்கேன். போகட்டும், பொசட்டை முட்டி சாப்பிட்டு திறந்துட்டு போகிறேன். டொமோருன்னு குதிக்கிட்டு மேலேருந்து இந்த சைடில் அப்படி என்ன இருக்குன்னு தெரியல. அது துரத்திட்டு வந்துச்சு. வெரி சீட் இந்த சைடு பசிலா? ஓகே, இங்கே ஒரு கியர் வேணும் போல். இந்த கியர் எங்கேருந்து எடுப்பேன்? ஓ, இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய கீரை. இந்த இவ்வளோ பெரிய கீரை நான் வச்சுக்கிட்டு என்ன கேஸ் பண்ணிட்டேன். ஆனால் இல்லையா, எனக்கு லிட்டர்லி வந்து வச்சுக்கோங்களேன். இது செகண்ட் அதை பார்த்தோன்னே என்னோட இது யோமாமாம்மா ஒரு செகண்ட் பயந்துக்கிட்டேன். நான் நிஜமாவே பயந்துக்கிட்டேன் கேஸ். வேறு யாராக இருந்தாலும் பயந்துக்க மாட்டாங்களா? பயமாயிடுச்சு, டொக்கன் ஜம்ஸ்கேர் ஆயிடுச்சு. ஜம்ஸ்கேர் என்ன கேஸ்? இதுக்குள்ளே தானே போட்டோம். இப்போ என்ன கீழே போய் எடுக்கணுமா என்ன? ஓகே கைஸ், கீர் கிடச்சிருச்சு, நமக்கு தேவையான கீர். இது வந்து பார்த்திங்கன்னா அழுக்காக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஒர்க்கிங் கீரு. ஓகே, கதவு திறக்கலை. ஒய், ஓ லிவர் அழுத்தணுமா? ஓகே கைஸ், எனக்கு இப்போ தான் ஃபைனல் சேர்ஸ் வருமோன்னு தோணுது. ஃபைனல் சேர்ஸ் வந்தால் கன்ஃபார்ம் ஓடியே ஆகணும். மாமி லாங் லெக்ஸ் எதிர்பார்த்தது தான். இப்போ என்ன திரும்ப யூஸ் பண்ணுறோன்னா, இது வருது இல்லை, அதனால இப்போதைக்கு உள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறோம். ஓகேவா? இது வந்து நல்லா மூடிக்கிறோம். மாமி லாங் லெக்ஸ் வந்து நம்ம பிடிக்கவே கூடாது. பேக்ரவுண்ட் மியூசிக் போனோம் இதுக்கும்.
எப்படி கைஸ் அட்மின் பவர்ஸ்லாம் கிடைச்சது? எப்படி கைஸ் இது எப்படி கைஸ்? இல்லை இன்னொரு தடவை அங்கே தான் பண்ணணும். லிட்ரலி வேறு எங்கேயுமே என்னால் போய் ஒழிய முடியாது அந்த ஒரு இடத்த தவிர. கிளிச்சு அது கண்ணு பார்த்தீங்க என்ன கைஸ் அது? நான் அங்கே இல்லைன்னா எங்கே கைஸ் போகுது? மாமிலாங்களுக்கு மேலே ஏறி சும்மா ரைட் பண்ணுறதா குதிரை மாதிரி. லிட்ரலி எனக்கு வேறு சாய்ஸஸே இல்லை. இங்கேருந்து விட்றாங்க. ஐயோ இங்கே இருந்தாலும் அநியாயம். பசுல முடிக்கணுமா? ஆஹா இந்த ஒரு கிளிச்சால பாருங்க இங்கே பெரிய பசுலே முடிக்கணும். பிரச்சனையே கிடையாது. 10 நிமிஷம் பசுல் தானே. 10 நிமிஷம் பசுலுக்குலாம் எனக்கு இருங்க. அங்கே எப்போ அது டன்னுன்னு காட்டுதோ அப்பயே போய் எடுத்துடுறோம். நெருப்புக்குள்ளே போய் எடுக்கலாம். கைஸ் நெருப்புக்குள்ளே போய் எடுக்கலாமா? என்ன பண்ணலாம்? மாவிலங்களுக்கு எப்படி அது முதல்ல உள்ளே வந்துச்சு? அப்படியே ஆஃப் ஃபயர்லேயே அப்படியே எடுக்குமா? ஓகே எதிர்பார்த்தா தானே எடுத்துக்கிட்டாச்சு. நான் நல்லாவே க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். அதுவும் க்ளோஸ் பண்ணாமல் இருந்திருந்தா கூட நான் க்ளோஸ் பண்ணாமல் எனக்கு பிடிச்சிருந்தா கூட இருக்கும். சரி க்ளோஸ் பண்ணாமல் பிடிச்சிருக்காங்க. சரி மாமிலாங்க நான் லிட்ரலி உள்ளே நின்றுட்டு இருந்தேன். அதுதான் சிம்பிள். இப்போயே நான் வரலன்னா கன்ஃபார்ம் கேமை குயிட் பண்ணிடுவேன்டா. குயிட் பண்ணிடுவேன். கெஞ்சி கேட்குறேன்டா. ஓகே ஒத்துக்கிறேன். இது ஏன் தப்பு தான். நான் டக்குன்னு அந்த கேஸ் இந்த தடவை போகும்போது அது ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போகிறேன் கேஸ். இது ஏன் தப்பு தான். நான் அது ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே வந்துருச்சு. கெட்டப் திரும்பி இந்த பஸ்ஸில் பண்ணுமா? கேஸ் நான் திரும்பி சேஸில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கேஸ் நான் திரும்பி லிவர் கிட்ட வரைக்கும் வந்துட்டேன். கேஸ் இது ஓகே ஏன் கேஸ் இது லிவர் சிஸ்டம் கேஸ் இந்த பாப்பி பிளேட் இதில் தான் கேஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாப்டர் 2 3 பார்ட்லாம் வரும். நான் எதிரே பார்க்கல. இதில் சாப்டர் 3 வேறு இருக்குது. அது எவ்வளோ பெருசு இருக்குமோ கேஸ். இதுக்கான நிஜமாகவே ஒரு அட்மின் பவர்ஸ் இருந்துருக்கு போன தடவை முந்தான தடவை. நான் லிட்ரலி இதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். எதுக்கும் இங்கே நிற்கலாம். நான் இங்கே ஃபுல் கதவும் க்ளோஸாக தான் இருக்குது. சவுண்டு போட்டால் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஓகே சவுண்டே கேட்கல. நம்பலாமா? டக்குன்னு ட்விஸ்ட் வச்சுருவானுங்க. பார்க்கலாம் மாட்டானுங்க. அதான் இப்போ பாவமே பார்க்கலையே. டக்குன்னு ட்விஸ்ட் வச்சுட்டா. இங்கே நம்ம வந்து பிளேயர்ஸ். இப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ராட்சிலேருந்து விளையாடி நான் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு இருந்தேன். என்ன இது நம்ம எதுக்கு தூரத்துலேருந்தே தடுப்போம். வெள்ளங்க வரும். எதிர்பார்த்தா தானே வெள்ளங்க வருமே. வெள்ளங்க கீழே விழுந்துட்டோமா? அப்படியே பின்னாடி போவோம். கைஸ் இந்த சைடு காப்பருக்குள்ள கை போயிரும் கைஸ். ஓகே மாமிலாங்க அங்கங்கேருந்து கை விடுது. எங்கே மாமிலா? ஓகே நம்ம கையை வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லாவே யூஸ் பண்ண கற்றுக்கிட்டேன். இன் மை லைஃப் ப்ரோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்ன கைஸ் இது இங்கே போய். ஆனால் இங்கே வந்து கேமே வந்து பாஸ் ஆகிடும். சரியாங்களா கைஸ்? இதனால எனக்கு இந்த பயமே கிடையாது. சூப்பா ரெடி ஆகிப்போம் கைஸ். எப்படா இது லோடிங் ஆகும்? திஸ் ஏ ப்ளீஸ் டூ எ ப்ரெசன்ட்டு. ஓகே மேப்பு டக்குன்னு ரீலோட் ஆகுடா. ஸ்விட்ச் கொடுத்தா கூட போகிறோம். நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறானுங்க.
இதுக்கு எனக்கு இப்போதைக்கு வந்து வச்சுக்கோங்க சேர்ஸ் வேண்டாம், இந்த மாதிரி நிற்கலை கைஸ். இது வந்தோடனே ரெக்கை இன்னுமே பார்த்தீங்கன்னா போயிட்டு தான் கைஸ் இருக்குது. இது இன்னுமே போயிட்டு தான் கைஸ் இருக்குது. ஏதோ இது வந்ததுக்கப்புறம் திரும்பிட்டேன். ஓகே கைஸ், எப்படியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் பின்னாடி வந்துக்கிட்டேன். ஓகே கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கைஸ் இது வாய் இதெல்லாம் நான் நிஜமாக வந்து வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு ஓகே ஃபைனல் நேரமும் இருக்குது. ப்ளூ ஹேண்ட் வைக்கணுமா? சிம்பிள் மேட்ரு. ஆனால் அது இந்த ப்ளூ ஹேண்டே எடுத்துருச்சுன்னா பரவாயில்ல விடுங்க. இப்போதைக்கு மேலே எந்த இதுவுமே இல்லை, ஓட்டையும் இல்லை. ஓகே வச்சுட்டு இந்த வழியாக எஸ்கே பார்க்குறோம், மாஸ் காட்டுறோம். இது உள்ள போகணும் கைஸ். இது வேணும் பாருங்க, வந்துருச்சு ஓப்பன்றான். லிவர்னா லிவர்றான், டோர் தொடங்கும். வா மாட்டிக்கிச்சு, உள்ளே இழுக்குது கைஸ். இதை தான் அவங்க போட்டிருந்தாங்களா ஸ்க்ரீன்? ஓ கைஸ், நான் தான் கைஸ் இதை ஆன் பண்ணேன். கத்துறாங்க, நீ என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்குறா. நான் தனியாக பார்த்தேன், நான் வந்து அவனோட பார்த்தேன். யார் என்னால் இது பண்ண முடியாது, யாரோட பார்த்தே கைஸ் மாற போகிறா. உடம்பு அப்படியே நசுங்கி மாமி லாங் லெக்ஸ் வாசிது கைஸ். இது வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ மாமி லாங் லெக்ஸ். ஓ இந்த கையோட பார்ட்டாக தான் இவன் மாற போகிற. அப்போ அவ யாரோட பார்ட்டாக மாற போகிறேன்னு சொன்னான். ஆனால் நான் ஹகிவுக்கு இன்னும் செத்துட்டானா கூட தெரில கேஸ். அவன் கீழே விழுந்துட்டான், ஆனால் சாவலை. மான்ஸ்டர், அதனால் அவ்வளோ ஹைட்லேருந்து விழுந்தால் யாராக இருந்தாலும் செத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். எனக்கு ஹகிவு அடுத்து 3rd சாப்டர் கைஸ். கரெக்டாக இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்ம 2nd சாப்டர் முடிக்கிறோம். நாளைக்கு திரும்பி 3rd சாப்டர் போடுறோம் கைஸ். கடைசி வீடியோ கொடுத்த மாதிரி நிறைய சப்போர்ட்டை கொடுங்க கைஸ். ஓகேவா கைஸ்? எனக்கே நம்ப முடியல கைஸ், அவ்வளோ வியூஸ் ஆன்ட்டு. என் கண்களை என்னாலே நம்ப முடியல, அவ்வளோ வியூஸ். எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். ஓகே கைஸ், என்ன கைஸ் இது என்னை ஏன் கைஸ் இவனுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க? இப்போ எனக்கு ட்ரெயின் ஸ்டேஷன் போடணும்டா. இப்போ என்ன கைஸ் இது மேலே போயிட்டு இந்த இடத்துக்கு அனுப்பிச்சுடுது. இந்த முட்டு சந்துக்கு போயிட்டு இந்த டோர் ஓப்பன் ஆகுதா? என்ன கைஸ் இது இடம்? ஓ ட்ரெயின் ஸ்டேஷன் மேலேயா? ஓகே அங்கே டோர் க்ளோஸ் ஆகிருக்கு. கீழே பாப்பி ஹாய். ஓகே எதுவுமே சொல்ல. நீ அவளுக்கு கொன்னுட்டியா அப்படின்னு சொல்கிறான். ஓ நல்லது. சரி நம்ம இப்போ அந்த ட்ரெயின் வச்சுட்டு வீணிட்டு. ஓ இவன் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு பார்த்தப்போ நம்ம பாப்பி எடுத்துகிட்டு போனால, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா இவகிட்ட வந்து அந்த கோடை வச்சுருக்கான். நம்ம மட்டும் அந்த கேமில் ஜெயிச்சிருந்தோம் அப்போ இந்த 3 கோடுமே இவகிட்ட தான் கைஸ். எனக்கு ஒரு டவுட்டு, அவளால் அவளால் அது திறக்க முடிஞ்சிருச்சுன்னா அவளே போயிருக்கலாம்ல. ஓகே கைஸ், அவ்வளோ சுயநேனமாக நினைக்காம இருந்திருக்கா. எப்பா இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் மீதி வரும் போல். ஓகே இப்போ என்ன நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்ன கேஸ் இது என்னமா அழுத்திருக்கு. ஓகே நம்மளோட இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா போகலாம். பன்ஸோ ஹக்கி, அதுக்கப்புறம் இது இருங்க. இது பன்ஸோ ஃபஸ்ட்டு முதல்ல அந்த மாதிரி பார்ப்போம். பன்ஸோ ஹக்கி. ஓகே கரெக்டு. அடுத்து கலர்ஸ் பார்க்கணும். ஓகேவா? கரெக்டாக கரெக்டு. அடுத்து கலர். ஓகே முதல்ல நம்பர் பார்ப்போம். நம்பர் 3241. 3241. ஓகே அப்போ வந்து வச்சுக்கோங்களேன். இருங்க 3241 இருங்க. இது தப்பாக போட்டேன். இருங்க 3241 மஞ்சள் கலரா? இருங்க கரெக்டானு பார்க்கலாம். ரெட் கலர். ஓகே 3க்கு வந்து ரெட்டு. ஓகே ரெட்டு 32 கரெக்டாக இருக்குது. 3241 இருங்க. இப்போ இது கரெக்டானு பார்ப்போமா? இருங்க 32 32
4 1 3 3 3 2 4 1 ஓகே கரெக்டாக தான் வச்சுருக்கேன் 3 2 4 1 என்ன தப்புன்னு காட்டுது 3 2 4 1 தானே 3 2 4 1 3 2 4 1 3 2 4 1 மஞ்சள் இல்லைன்னா இது இந்த ஆர்டரில் வச்சுக்கோங்க எல்லாம் வச்சுக்கோங்க ரெட் ரெட் மஞ்சள் ரெட் நகைஸ் இது ரெட் ப்ளூ இப்போ 3 2 4 1 வந்துருச்சு கைஸ் ட்ரெயின் கோட் ஓகே கைஸ் ஃபைனலி வி எஸ்கேப்டு ஓகே ஓகே கைஸ் என்ன பண்ணணும் இப்போ இது பிடிச்சி எடுத்துட்டேன் வண்டி நவுது கைஸ் வண்டி போகுது கைஸ் வண்டி கிளம்பிருச்சு கைஸ் எப்படி நம்ம செகண்ட் சாப்டரே முடிச்சாச்சு கைஸ் முடிச்சாச்சு ஓகே மறக்காமல் இப்போ வீடியோ வந்து போயிட்டுருக்கு கைஸ் போகுது கைஸ் ஓகே போகலாம் போய்கிட்டே இருக்கலாம் இதுக்கு மேலே அடுத்த சாப்டரு இப்போ இந்த ட்ரெயினை விட்டு வீட்டுக்கு போனது நான் ரொம்ப ஸ்கேராக இருந்தேன் ஆனால் நீங்கள் தான் என்ன சேவ் பண்ணீங்க நீ தான் கரெக்டு ஆனால் உங்களை லூஸ் பண்ண கைஸ் இந்த பாப்பிக்கு நம்ம ஹெல்ப்பே பண்ணிடக்கூடாது கைஸ் அந்த இதை தந்தாலும் அதுதான் கைஸ் நம்ம பண்ணது ரொம்ப பெரிய தப்பு இந்த ஒன்று தான் இவன் வந்துச்சுங்களேன் எங்களால் இப்போதைக்கு நீ தான் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி வெளியே போகிற வழியை வந்து மாற்றி விட்டுருச்சு இப்போ அதனால தான் சாப்டர் திருப்பி ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் நடக்குது என்னடா இது நான் மனுஷன் நீ பொம்மை உனக்கு வலிக்காதுப்பா எங்களுக்கு தான் வலிக்கும் உனக்கு பொம்மை எங்கே வலிக்கும் நாங்கள் தான் மனுஷங்க வலிக்கும் எங்களுக்கு வெறும் இந்த கேஜெட்டை வச்சுட்டு நாங்கள் பர்ஃபெக்டாக இந்த கேஜெட்லாம் நம்ம ஒன்றுமே இல்லை ஆனால் நம்ம 2 பேரை கொண்டிருக்கோம் ஹகி வகி மாமி லாங் லெக்ஸ் எனக்கு என்னன்னு தெரியல பன்ஸாக்கா வேக்கி வகி அந்த ஹகீஸ்க்கு என்ன நடந்திருக்குன்னு தெரில மாமி வந்து கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே என்ன கேஸ் இது இந்த பாப்பி திருப்பி விட்டா தானே கேஸ் இப்போ அதனாலேயே ஏன்டா இது இப்படி எமர்ஜென்சி ஸ்டாப் ட்ரெயின் அவ்வளோதான் கிராஷ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் எல்லாம் இந்த பாப்பியால் தாங்க வந்துச்சு அவ்வளோதான் நமக்கு ஒன்றுமே ஆகலை கைஸ் ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு நம்ம இந்த மாதிரி எகிரி தூரத்துலேருந்து குதிக்கிறோம்ல நமக்கு ஒன்றுமே ஆகாதா அது எனக்கு ஒரு டவுட்டு என்ன கைஸ் இன்னும் கேம் இருக்கா ஓகே அப்படியே கண்ணை திறந்து ஆகிறேன் என்ன இது எல்லாத்துக்கும் அண்ணன் இந்த பாப்பி சாப்டர் 2 ஃபைண்ட் த வெர்ப் சரி கைஸ் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு பை